பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபத். நாங்கள் கடந்த பாட வகுப்பில், அதாவது நேற்றைய தினம், மூத்தலான வினை சொற்கள் சம்பந்தமான விளக்கங்களை கொஞ்சம் பார்த்தோம். அப்போ அதில் நாங்கள் சொன்னோம் என்னென்னு கேட்டால், ஒரு ஃபியலுக்கு நாங்கள் இது ஒரு மூத்தலான ஃபியல் அப்படி நம்ம சீல் குத்தணும். அதாவது இந்த ஃபியலை நாங்கள் மூத்தல்னு சொல்லுவதாக இருந்தால் அதனுடைய ஃபா கலிமா, ஐங்கலிமா, லாம் கலிமா, இந்த அடிப்படை எழுத்துக்களில் வாவு அலிஃப் யா என்கிற அந்த ஹுரூஃபுல் இல்லா அல்லது ஹுரூஃபுல் லீன் அல்லது ஹுரூஃபுல் மத்து என்கிற அந்த அது இருக்கணும். அதை வாவு அலிஃபியாவுக்கு 3 பேர் சொல்லுவாங்க. சில ஆக்கள் ஹுரூஃபுல் இல்லாண்டுவாங்க சர்ஃப் பாடத்தில், தஜ்வீத் பாடத்தில் ஹுரூஃபுல் மத் அல்லது ஹுரூஃபுல் லீன்னு சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் ஹுரூஃபுல் இல்லான்னு தான் சொல்கிறோம். இல்லத்துடைய எழுத்துக்கள், பலவீனமான எழுத்துக்கள், ஹரக்கத்தை அடிப்படை சுமக்க இயலாதவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதில் இந்த மூத்தலான வினைகள் மொத்தம் 5 இருக்குது. அந்த 5க்கும் 5 பேர் சொல்லுவாங்க. 5க்கும் 5 பேர் இருக்குது. அதாவது ஃபா கலிமா மூத்தன்னா ஃபா கலிமாவுல வாவு அல்லது யா வாரது. ஐங்கலிமா மூத்தன்னு சொல்றது அது ஐங்கலிமாவுல என்னது வாவு அலிஃப் யா வாரது. பெரும்பாலும் ஐங்கலிமாவாக அலிஃப் வர வாய்ப்பு குறவோ அதொன்று வாவு யாவாக இருக்கும். அது பிறகு அலிஃபாக பெறலும். அதே மாதிரி லாம் கலிமா மூத்தல்ல வாவும் வரும், யாவும் வரும், அலிஃபும் வரும். அப்போ ஃபா கலிமா மூத்தல், ஐன் கலிமா மூத்தல், லாம் கலிமா மூத்தல், மூத்தல்லுல் ஃபாஇ, மூத்தல்லுல் ஐனி, மூத்தல்லுல் லாம், இது 3 மிக மிக முக்கியமானது. இதுக்கு தனி பிரத்யேகமான பேர் இருக்குது. ஃபா கலிமா மூத்தலுக்கு மிசால், ஐன் கலிமா மூத்தலுக்கு அஜ்வஃப், லாம் கலிமா மூத்தலுக்கு நாகிஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ இது தவிர சம்டைம்ஸ் ஒரு 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 குறித்த வினை சொல்லில் 2 இல்லத்துடைய எழுத்துக்கள் வரலாம். வாவு யா ஒரே வினை சொல்ல வரையிடும். அப்படி வாரத்துக்கு நாங்கள் சொல்கிற என்னென்னு கேட்டால், அதாவது லஃபீஃப்னு சொல்லி, லஃபீஃப்னால் லஃப எலுஃபு லஃபீஃப் அல்லது லஃப எலுஃபு லஃபன் ஃபஹுவ லாஃபுன் வலுஃப யுலஃபு லஃபன் ஃபஹுவ மல்ஃபூஃப் வ லஃபீஃப். அப்போ லஃபீஃப்னால் சுருட்டப்பட்டது. சுருட்டப்பட்டது நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், அங்கே 2 இல்லத்துடைய எழுத்துக்கள் வருகிறது. இப்போ உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு மிக பிரபலமான ஒரு வினைச்சொல் தான், அதாவது சொல்லுமே தவா எத்துவி தையன் கத்தையி சிஜில்லில் குத்துப். இப்போ தவா எத்துவி தையன்ங்கிறதுல அசில் பார்த்தீங்கன்னா தவ எ வாவு யா 2 கிட்ட வந்தது இல்லையா. ஹவா எஹ்வி, ஹவ எ ஹவா உள்ளடக்கிறதுன்னு கருத்து, தவா உடுப்பு மடிக்கிறது. அது மாதிரி ஷவா யஷ்வி ஷையன். ஏன் அவ்வளவு தூரம் போகிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச பேர் ஹைய யஹ்ய ஹயாத்தன். அப்போ ஹைய யஹ்யா, அப்போ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைய டபுள் யா. ஏன் அவ்வளவு தூரம் போகிறது? கவா இந்த கவிய யக்குவா, கவிய யக்குவா கூவத்தன் பௌவ கவியுன். 2 இல்லத்துடைய எழுத்துக்கள் ஐங்கலிமா வந்தால் லாங்கலிமா வந்தேன். அதே மாதிரி கவா எக்வி கையன் மிக்குவாத்து அயம் பாக்ஸ். அப்போ கவா எக்வி கையன் என்னது அயம் பண்ணுறதுக்கு சொல்கிறது, ஆடைகளை அழுத்துறதுக்கு சொல்கிற, அல்லது உஷ்ணம் அந்த சூடு பிடிக்கிறதுக்கு கவா எக்வி கைன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் 2 இல்லத்துடைய எழுத்துக்கள் வந்திருக்குது, வாவு யா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம செலஃபியில பார்த்தீங்கன்னா நடுவெழுத்து மட்டும் சஹி, ஃபெஸ்ட் எழுத்தும் கடைசி எழுத்தும் இல்லத்துடைய எழுத்தாக இருக்கும். வகா யகி விகாயத்து நமக்கெல்லாம் தெரியும் என்ன, அல் விகாயத்து ஹைரு மினல் இலாஜ், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்போ இதில் அந்த வகா யகி பாதுகாத்தான். அப்போ வகய சொல்லச்ச வாவு சஹியான எழுத்து நடுவில் வந்துருக்கு காஃப், அது பிறவியா. அப்போ இப்படி 2 எழுத்து வந்தால் அதுக்கு நாங்கள் லஃபீஃப்னு சொல்கிறோம். அது 2 வகை, அல் லஃபீஃபுல் மக்ரூன், அல் லஃபீஃபுல் மஃப்ரூக் உண்டு. கிட்ட 2 வந்தால் மக்ரூன்னு சொல்லுவாங்க. பிரிஞ்சு வந்தால் அதை நடுவில் ஒரு சஹியான எழுத்து இல்லத்துடைய எழுத்துக்களை பிரிக்குதுன்றால் அதுக்கு மஃப்ரூக் ஒன்று சொல்கிறோம். எனவே இதுதான் அந்த மொத்தமான அந்த 5 மூத்தல். இது தவிர வேற மூத்தல் ஒன்று இல்லை ஃபியல்ல. இது தவிர வேற மூத்தல் இருக்குது. அது இதில் வரும், இதில் இசும்களில் இருக்குது. உதாரணமாக நம்ம யவ் முன் அப்படி சொல்லும் பொழுது ஒரு பெயர் சொல்லாது. அப்போ இந்த யவ் முன்ல யா வாவு மீம், யவ் முன் என அது ஒரு பெயர் சொல்ல வந்திருக்குது. அதே மாதிரி 3 எழுத்துமே இல்லத்துடைய எழுத்தாக வாரண்டால் இப்போ நம்ம வா உண்டு சொல்கிறோம். ஹர்ஃப், அது ஹர்ஃபுக்கு பேர் வா உண்டு. இப்போ வா உண்டு சொல்ல அல் வாவு, வா உண்டு சொல்லச்ச வாவும் இல்லத்துடைய எழுத்து தான், அலிஃபும் இல்லத்துடைய எழுத்து தான், அங்கால திருப்பி வரக்கூடிய வாவும் இல்லத்துடைய எழுத்து தான். 3 இது ஒரு ஹர்ஃப், அது ஒரு ஹர்ஃபுக்கு பேர் அல்லது இஸ்முன் அல ஹர்ஃப்.
எனவே இந்த ஃபியல்ல வரக்கூடியவைகள் இந்த 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 மாதிரி தான் வரும். இது ஒன்று மிசால் அல்லது அஜ்வஃப் அல்லது நாக்கிஸ் அல்லது லஃபீஃப், இந்த இதுதான். இது பெரிய விஷயம் இல்லை, இதை படிச்சுக்கிட்டா சரி. ஆனா இதுல வரக்கூடிய அந்த சர்ஜரிக்கல் ஆபரேஷன், அதாவது அறுவை சிகிச்சை, எப்படி அதை பெறட்டுறாங்க, இன்னொரு எழுத்தாக மாத்துறாங்க, அது எதற்காக அந்த ஹரக்கத்து மாற்றம் நிகழ்ந்துச்சு, எங்க அந்த கெமிஸ்ட்ரி சேஞ்சஸ், அதாவது ரசாயனவியல் மாற்றங்களை கொஞ்சம் நம்ம படிக்கணும், அவ்வளவுதான். படிக்கணும்னா சரி. இதில் நாங்கள் முதலாவதாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் மிசால். அதாவது மிசால்னு சொல்றது வந்து ஃபாக்கலிமா மூத்தலுக்கு பேர். நிறைய கிதாபுகளை மிசால்னு தான் வரும். அப்படி மிசால்னு வந்தால் உடனே நமக்கு விளங்கணும் இது சர்ஃபில் மூத்தலான வினைக்கு தான் இந்த பேர் சொல்றாங்க மிசால் அப்படின்ட்டு. அப்போ ஃபாக்கலிமா மூத்தலாக கொண்டு வாவு வரும் அல்லது யா வரும். அலிஃப் வரையல் அது, ஏன்னா அலிஃப்ல எக்காலம் சுக்கூன் தானே இருக்குது, அதனால சுக்கூனை கொண்டு வராது. அரபிகளுக்கும் அஜமிகளுக்கும் உள்ள மிக பிரதானமான மெயின் டிஃபரன்ஸ் என்னென்றால், அதாவது அஜமிகள் வந்து கடைசியில் வரக்கூடிய ஹரக்கத்தை உச்சரிப்பாங்க, அரபிகள் கடைசியில் வரக்கூடிய ஹரக்கத்தை உச்சரிக்க மாட்டாங்க. நாங்கள் யௌமுண்டு சொல்லுவோம், அரபிக்கு மறந்து கூட யௌமுண்டு வராது, என்ன வராது, தன்மீனோட உச்சரிக்க மாட்டான், கடைசி ஹரக்கத்தை பண்ண மாட்டான், யௌம் அப்படிதான் சொல்லுவான். நாங்கள் கிதாபுண்டு சொல்லுவோம், அவன் ஒரு காலமும் கிதாபுண்டு சொல்லவே மாட்டான். சாதாரண பேச்சிலையும் வராதவனுக்கு, அதே மாதிரி வாசிப்புலையும் வக்குஃபுலையும் வராது, அவனுக்கு ஒரு காலமும் வராது. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் என்ன சொல்லுவோம். எனவே அதன் மூலமாக குயிக்க பிடிச்சு கொள்ளலாம் இவர் அரபியா அஜமியா அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், எங்கட ஆக்கள் பெரும்பாலும் சந்தர்ப்பங்கள்ல வந்து அந்த சுக்குன் ப்ரொனன்சியேஷன்ல வந்து உச்சரிக்க பார்ப்பாங்க கஸ்ரா வரக்கூடிய சொற்களை, பிரதமாக மிர்வஹா, அதே மாதிரி கிதாப், அது மாதிரியானதுகளில் வந்து எங்களோட அஜமிகளுக்கு அந்த சரியான அந்த கஸ்ரா வர சில சுக்கூனுடன் கூடிய வாக்கில் கஸ்ரா வரும். அந்த கஸ்ரா வச்சு அந்த இங்கிலீஷுடைய தாக்கம், இந்த ஸ்கூல் சொல்லி பழகிட்டு அந்த இவனுக்கு ஸ்கூல் அந்த அந்த அது சரியான ப்ரொனன்சியேஷன் இல்லாதனால டக்கு நமக்கு பிடிச்சி கொள்ளையிலும் வர குயிக்காக பிடிச்சி கொள்ளல, இவர் வந்து அஜமி தான், அந்த மொழிக்குரிய ஆள் இல்லை அப்படிங்கிறது டக்குனு நமக்கு வழங்கெடுத்து கொள்ளையிலும். சரி, அது விஷயம் வேற. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், சுக்கூனை கொண்டு என்ன செய்ய முடியாது, ஒரு பெயர் சொல் வந்து துவங்க பெயர் சொல் தான், ஒரு வினை சொல் தான் துவங்க முடியாது. அப்ப ஃபாக்கலிமா மூத்தல் அதாவது இப்ப அலிஃப் இருக்கு தானே, அலிஃப் வேற ஹம்சா வேற, அலிஃப் வேற ஹம்சா வேற. ஹம்சாவுக்கு 3 ஹரக்கத்தும் வரும். ஹம்சாவுக்கு இந்த ஹம்சாவுக்கு 3 ஹரக்கத்துகளும் வரும். உதாரணமாக அஹதச்ச அங்க அழகா ஃபத்துஹா வருகிறது, ஹம்சாவுக்கு ஹரக்கத்து வர இயலும். ஆனால் அலிஃபுக்கு எக்காலமும் சுக்கூன் தான். அந்த அலிஃப் இருக்கு தானே, அலிஃப் பா தான்னு சொல்றோமே, அந்த அலிஃபுக்கு எக்காலமும் சுக்கூன் தான். அலிஃபுக்கு ஹரக்கத்து வந்தால் அது ஹம்சா. அது என்னது, அது ஹம்சா, அது அலிஃப் அல்ல, ஹரக்கத்து வந்துட்டு. சரி, இப்ப நம்ம என்ன விஷயமா சொல்ல போறோம்னால், ஃபாக்கலிமா மூத்தலாக வாவு யாவு வரும் பொழுது, வாவு வந்தால் மாத்திரம்தான் அங்க அந்த இல்லத்து செய்யறன்னு சொல்லுவாங்க, இல்லத்துன்னு சொல்லுவாங்க சில ஆக்கள். இன்னும் சில ஆக்கள் சொல்லுவாங்க ஏலால். ஏலால் என்கிற சொத்த சரி, அல்ல யுஇல்லு ஏலால். ஏலால்னால் அந்த ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக பெரட்டுவது, ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக பெரட்டுறதுக்கு நாங்க சொல்ற ஏலால். அரபுல ஏலால்னு சொல்லுவோம். ஒரு ஹரக்கத்தை இந்த ஒரு 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 ஹர்ஃபை இன்னொரு ஹர்ஃபாக மாத்துறதுக்கு அல்லது தேவைக்கேற்ற மாதிரி எழுத்துக்களை இல்லாமலாக்குற வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லத்து செய்யறேன். இல்லத்து செய்யற அந்த சர்ஜரிக்கல் வேலையும் செய்யறது, சர்ஜரி வேலை செய்யறது, அதை இல்லத்துன்னுவாங்க, அது ஏலால்னு சொல்லுவாங்க. நல்ல ஃபுஸ்ஹா எதுன்னு கேட்டால் ஏலால்னு தான் சொல்லணும். இல்லத்து செய்யறது, ஹரக்கத்து மாட்டாங்க. இல்லத்து செய்யறங்கிறது 3 வகை. நல்லா விளங்கிடுங்க இதை, இந்த துண்டை இன்னைக்கு ஒன்றுமே நீங்க விளங்கெடு காட்டியும் பரவாயில்லை, இந்த துண்டை விளங்கிடுங்க. இல்லத்து என்கிறது வந்து ஏலால் என்கிறது 3 விஷயம் தான். ஒன்று சொல்லுவாங்க என்றால், அது சொற்களை நான் எடுத்துக்க எழுதுறேன், இந்த உங்களோட செட் பாக்ஸ்ல நீங்க பாருங்க. ஒன்று நக்குல்னுவாங்க. நக்குலை கொண்டு நாட்டம் என்னன்னு கேட்டால், நக்குலுல் ஹரக்கா, ஹரக்கத்தை முன்னுக்கு அல்லது பின்னுக்கு நகர்த்துறது. பெரும்பாலும் ஹரக்கத்தை வந்து இந்த ஃபாக்கலிமா மூத்தலாக இருந்தால் பின்னால் நகர்த்துறது வரும், மற்றவைகள்ல முன்னுக்கு நகர்த்துற கேஸ் கூட நடக்கும். ஹரக்கத்தை முன்னுக்கு பின்னுக்கு நகர்த்துறது, மூவ் பண்றதுக்கு சொல்ற நக்குல்னு சொல்றது. உங்களுக்கு உதாரணம் ஒன்று நான் வந்து இந்த இதை எடுத்து போட்டு அவங்களுக்கு எழுதி காட்டுன்னு பாருங்க. இதுக்கு மேல வச்சு நான் எழுதுறேன், உங்களுக்கு விளங்கு தானே. இதுக்கு மேல இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒன்று செஞ்சு காட்டினா விளங்கும் உங்களுக்கு. பாருங்க, நாங்க
இது எழுத்து விளங்குதா உங்களுக்கு? இந்த 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 எழுத்து விளங்காது இல்லையா? அவங்களுக்கு கலரை மாற்றுவோம், எழுதுவோம். மஞ்சள் விளங்குமா? மஞ்சள் கண் கூசும் என்ன? அதுக்கும் சரி வர மஞ்சள் வானம். வேற ஒரு நல்ல கலர் எடுப்போம். சிவப்பு விளங்கும் என்ன? சரி பாருங்க, இங்க பாருங்க, இந்த கவலை என்கிற சொல்ல பாருங்க. சரியா? உங்களுக்கு கவலை என்கிற சொல் விளங்குது. இப்ப நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், பொதுவான ரூல்ஸ் என்ன தெரியுமா? இப்ப இது ஒரு ஐங்கலிமா மூத்த நான் சொல்றேன் விளங்குறதுக்காக வேண்டி. இப்ப இந்த கவலைன்னு இருக்குது, உங்களுக்கு நான் தெளிவா விளங்குன்னு நினைக்கிறேன். இந்த கவலை என்கிறதுல வாவு ஹரக்கத் பெற்று அதற்கு முன்னால உள்ளதுக்கு என்ன இருக்குது? ஃபத்துஹா இருக்குது இல்லையா? வாவு ஹரக்கத் இருக்குது, ஹரக்கத்து பெற்று முன்னுக்கு ஃபத்துஹா இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த ஹரக்கத்தை எங்களை கொண்டு இல்லாமல் ஆக்கலாம், அல்லது நாங்கள் சொல்லுவோம் என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த ஹரக்கத்தை சும்மா நம்ம இல்லாமல் ஆக்குறல, இந்த ஹரக்கத்தை இங்கேக்கு கொடுக்குற. ஏற்கனவே இங்கே ஃபத்தகு தான் இருக்குது, அது வேற விஷயம். அப்போ இந்த கொடுத்து போட்டு இந்த ஆட்டோமேட்டிக்காக சுக்கூன் வந்துடும். பிறகு இந்த ஃபத்துஹாவுக்கு நேர்பாடாக இந்த காஃப் இந்த வாவை அலிஃபா பெறட்டுவோம், நம்ம இவருக்கு அலிஃபா மாறும். அப்போ கவலன்னு இருந்தது காலன்னு மாறுது. இப்போ இங்கே ரெண்டு இல்லத்து வேலை நடந்திருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டால், வாவுல இருந்த அந்த ஃபத்துஹா என்ற ஹரக்கத் காஃப் என்கிற அதுக்கு முன்னால் உள்ளதுக்கு நகர்த்தப்பட்டிருக்குது. நக்குலுல் ஹரக்கா, நக்கில். அப்ப நக்கில் என்கிறது இந்த இல்லத்தினுடைய அந்த அந்த இல்லத்து செய்யறதுல ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், முக்கியமான ஒரு வலீஃபா, முக்கியமான வேலை அது. இன்னொன்று கல்புனுவம், கல்புனா பெரட்டுதல். பெரட்டுதல் நடந்திருக்குது இங்க, இந்த வாவு அலிஃபாக பெரண்டு இருக்குது. அப்ப கல்ப். இன்னொன்று ஹதிஃப். ஹதிஃப் என்றால் எழுத்து துப்புரவாக ஒமிட் பண்ற, இல்லாமலாக்குறது, முழுமையாக இல்லாமலாக்குறது ஹதிஃப். அப்ப இல்லத்துங்கிறது மூணு விஷயங்களை குறிக்கும். ஒன்று நக்கில். நக்கில் என்ன அர்த்தம்? ஹரக்கத்தை முன்னுக்கு நகர்த்துற. பெரும்பாலும் சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும் பின்னால என்னது முன்னுக்கு எழுத்து ஒன்று இல்லைன்றால் பின்னால் நகர்த்துவாங்க. அப்ப அது நக்குலுல் ஹரக்கா. பாருங்க, நாங்கள் உங்களுக்கு வேற ஒன்று எழுதி காட்டுறேன்னு பாருங்க. நாங்க இங்க படிக்க ஒரு பாடத்துல வந்த ஒரு சொல்தான் என்ன சொன்னோம்னால், அதாவது மஸ்தர் ஃபேலத் என்ற வசன் படிக்கு வந்தால் நம்ம அங்க வாவ ஹதுவு செய்யணும் அப்படின்ட்டு. வேதத்தன் இப்படி வருது இல்லையா? அப்ப மஸ்தர் ஃபேலத்தன் வசன் இப்படி வந்தா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த வாவுடைய ஹரக்கத்தை பின்னால நகர்த்தி போட்டு நக்குல் பண்ணி போட்டு இந்த வாவை ஹதுவு செய்யணும். அப்ப இங்க நக்குல் என் ஹதிஃப், நக்குல் என் ஹதிஃப் நடந்திருக்கு. அப்ப இங்க நடந்த இல்லத்தினுடைய தன்மைகள் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டால் அடிக்கடி சிறப்புகளை அந்த கேள்வி தான் கேட்பாங்க. என்னது? இந்த மூத்தலான வினை சொல்லில் நிகழ்ந்துள்ள இல்லத் என்னன்னு கேட்பாங்க. அந்நக்குல் வல் ஹதிஃப் ஐ நக்குலு ஹரக்கத்தில் வாவி இலால் ஐன் அவ் நக்குலு ஹரக்கத்தில் ஃபாஇ இலல் ஐன். ஃபா கலிமாவினுடைய ஹரக்கத் ஐங்கலிமாவுக்கு நகர்த்தப்பட்டுள்ளது. சும்ம ஹுதிஃபத்தில் வாவு அல் ஹதிஃப். அப்ப அந்நக்குல் வல் ஹதிஃப், அந்நக்குல் வல் ஹதிஃப் இது எல்லா வகையான எல்லா வகையான மூத்தலான ஃபியல்லை நடைபெறக்கூடிய இல்லத்துகளினுடைய சுருக்கமான சாராம்சம். சரியா? ஒன்று நக்கல் நடக்கும், அல்லது கல்பு நடக்கும், அல்லது ஹதுஃப் நடக்கும். சில இடங்கள்ல நக்கலும் நடந்து ஹதுஃபும் நடக்கும், சில இடங்கள்ல நக்கலும் கல்பும் நடக்கும், சில இடத்துல மூணுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒவ்வொன்றையாக நாங்கள் செஞ்சு கொண்டு வார நேரத்தில் எங்களுக்கு விளங்கும். இப்ப பாருங்க, நாங்க சொன்னோம் ஃபாக்கலிமா மூத்தல் எஃப்இலு என்ற வசனுக்கு வந்தால், உதாரணமாக யவ் இது இந்த எழுதி காட்டுன்னு பாருங்க. யவ் இது இப்படி வரும் பொழுதும் நாங்கள் என்ன செய்யறோம்னு கேட்டால், வெறுமனே ஹதுஃப் மட்டும்தான் செய்யறோம், இந்த வாவை இல்லாமல் ஆக்கிறோம். பாருங்க ய இது. அப்ப இங்க என்ன இல்லத்து நடந்திருக்கிறது? மாஹியல் இல்ல அல்லத்தி ஹதஸத் ஃபீ ஹாதல் ஃபியல் நகுல் அல் ஹதுஃப் ஐ ஹதுஃபுல் வாவி, வாவு ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது. அவ்வளவுதான். வழங்குதா பிள்ளை? அப்ப ஃபாக்கலிமா மூத்தல் ரெண்டு கட்டங்கள்ல வாவியாக இருந்து ஹதுஃப் செய்யப்படும். ஒன்று எஃப்இலு என்ற வசன் படிக்கு ஃபாக்கலிமா மூத்தல் வரணும். அப்படி இல்லைன்றால் எஃப்இலு என்ற வசன்டா முதாரியில, அடுத்து மஸ்தர்ல ஃபேலத் என்ற வசன் படிக்கு வந்தால் அப்ப நாம் என்ன செய்வோம்னால் ஹதுஃப் செய்வோம். ஹதுஃப் செய்யற எப்படினால், ஃபாக்கலிமாவினுடைய அந்த ஹரக்கத்தை ஐங்கலிமாவுக்கு நகர்த்தி போட்டு பிறகு ஃபாக்கலிமாவும் ஹதுஃப் செஞ்சு விடுவோம். ரைட். இந்த ரெண்டும் தான் பொதுவாக இங்கே நிகழக்கூடிய விஷயங்கள். இது இந்த சாதாரணமான ஒரு சுலாசி முஜர்ரதான மூத்தலான ஃபீல் நடக்கும். சுலாசி மசீதி ஃபீஹியாக இருந்தால் அந்த நேரத்தில் அஃப்அல என்கிற வசன்ல வாவியை நாங்கள் சர்வ் செய்யும் பொழுது, வாவியின் அடுத்தது ஒரு ஃபியலை சொல்லும் பொழுது மூத்தருடைய ஃபியல்ல சொல்லுவாங்க, ஒன்று அது வாவி அல்லது யா இன்னு சொல்லுவாங்க, அலிஃபின்னு சொல்றது இல்லை.
அல் வாவி அல்லது யா இன்வாங்க. யா ஈண்டால் யா வாரது, வாவி என்றால் குளம் அர்த்தம் அல்ல, வாவி என்றால் வாவு வாரது. வகஃப வாவி, ஈச யா வருது, ஈச என்கிறது யா இ. அது ஒரு பெரிய விஷயம் ஒன்று இல்லைங்க. அது வாவை சார்ந்த வினைச்சொல், யாவை சார்ந்த வினைச்சொல்ங்கிறது அதனுடைய தாற்பயம் வழக்கம். அடுத்தது இன்னொரு விஷயம் நீங்க புரியணும் கேட்டால், இப்போ அவு அத என்கிறது அஃப் அல வசன் இல்லையா, அவு அத என்கிறது அவு அத யூ ஈது, அதுல ஒரு மாற்றமும் இல்லை, அஃப் அல யுஃப் ஈலு அப்படித்தான் வந்திருக்குது. யூ ஆதன் இஃப் ஆலன் வசன் என்ன, யூ அஃப் அல யுஃப் ஈலு இஃப் ஆல், யூ ஆதன் வரும் பாருங்க, எழுதி காட்டுறேன். இப்படி வரப்போகுது, யூ ஆதன் இப்படி வரும் அந்த நிக்கும். இப்ப யூ ஆதன் வந்தால் இப்ப இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்ன நடக்க போகுதுன்னால், வாவு ஹரக்கத் பெற்று முன்னுக்கு கஸ்ரா, வாவுக்கு சுக்கூன் இருக்குது, முன்னுக்கு கஸ்ரா. இப்படி வாரது ஒழுக்கம் இல்லை. ஏன் ஒழுக்கம் இல்லை என்றால், வாவுக்கு நேர்பாடான இந்த கஸ்ராவுக்கு நேர்பாடானது யாதான். இப்ப யூ ஆதன்ல ஃபர்ஸ்டுக்கு வரக்கூடிய அந்த ஹம்சாவுல என்ன இருக்குது, கஸ்ரா இருக்குது இல்லையா. அப்ப அந்த கஸ்ராவுக்கு நேர்பாடாக அமைய வேண்டிய ஹரக்கத் யாதான். வாவுக்கு நேர்பாடானது லம்மா இல்லையா, அந்த லம்மாவுக்கு நேர்பாடானது வாவுன்னு சொல்லுவோம். ஃபத்ஹாவுக்கு நேர்பாடானது அலிஃப்னு சொல்லுவாங்க. அப்ப எனவே யூ ஆதன்ல நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், இப்ப வாவ யாவா பெரற்றம். அப்ப இங்க என்ன நடக்குது, கல்ப் குலிபத்தில் வாவு யா அன், குலிபத்தில் வாவு யா அன். அப்ப எனவே இங்க நடந்த இல்லத்தினுடைய பேர் என்னன்னு கேட்டால் கல்ப். எனவே சுத்தி இந்த மூணு தான், ஒன்று கல்ப் அல்லது நக்கல் அல்லது ஹல்ஃப். இந்த மூணு சொல்லை நம்ம டைம் எடுத்து தஹஜத்துக்கு எழும்பினாலும் பரவாயில்லை பாடமாக்கணும். கல்புனா என்ன, ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக பிரட்டுவது, நக்கல்னா என்ன அர்த்தம், ஹரக்கத்தை நகர்த்துவது, ஹதுஃபுனா என்ன, அந்த எழுத்தை முழுமையாக இல்லாதொழித்தல்னா அதை இல்லாம ட்ராப் பண்ணி விடுறது, உள்தாத்தி விடுறது. சரி, இப்ப இந்த கோர்ஸ் தான் பாக்கலிமா மூத்தலுக்கு நாங்க சொல்லக்கூடிய கோர்ஸ். அடுத்தது நம்ம என்னன்னு கேட்டால், ஐன் கலிமா மூத்தலுக்கு வரப்புறோம். ஐன் கலிமானால் இரண்டாம் எழுத்து இல்லத்துடைய எழுத்தாக அமைவது. அதுக்கு நாங்க பேர் சொல்ற அஜ்வஃப். அஜ்வஃப்னால் நடு எழுத்து இல்லை, அதாவது வெறுமை. அஜ்வஃப்னு என்ன அர்த்தம், முந்தி காலத்து உஸ்தாதுமாரு நடு ஓட்டன்றுவாங்க. எனக்கு அதை சொல்ல ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்குது. லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீங்க எனக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த சொல்ல உபயோகிக்காம நடு வெறுமையானது, எம்டியா இருக்கு, நடு என்னது இருக்குது, காலி, அதான் தான் அஜ்வஃப்ன்றோம். இப்ப நாங்க கூட அசில்ல நம்மளோட வயிற்று பகுதி உள்பகுதி எனது வெறுமையாக இருக்கிறதால அதுக்கு நாங்க ஜோஃப்ன்றோம் இல்லையா, அது அந்த உள்பகுதிங்கிறதுனால. அப்ப அஜ்வஃப்னால் வெறுமைன்னு அர்த்தம். வெறுமைன்னு அர்த்தம், அது ஹரக்கத்து இல்லாம இருக்குங்க. பாருங்க, நாங்க ஒரு ஐங்கிலி மஃபியர் எழுதுவோமே, கால, நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச மிக பிரபலமான எனது வினைச்சொல் தான் இந்த கால என்கிறது. இப்ப நீங்க இந்த காலையை நீங்க எழுதினீங்கன்னா அந்த பாருங்க பிள்ளைகள், காலையில காஃபுக்கு ஹரக்கத்து இருக்குது, லாமுக்கு ஹரக்கத்து இல்லாம இருக்குது. இது மட்டும் ஜாதி ஹரக்கத் சுமக்காத ஒரு வெறுமை தன்மையில் இருக்குது, ஒரு எம்டி தன்மையில் அது இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்வோம், அதை இதுக்கு நாங்க இப்படி ஒரு ஹரக்கத்தொண்டு இல்லாம இருக்கிறது பேர். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க துஸ்ஸலாசான்னு சொல்லி, சிறப்பு கிதாபுகள்ல துஸ்ஸலாசா, மூன்றை உடையதுன்னுவாங்க. அதனால மூன்று எழுத்தை உடையதுனால் காலைங்கிறத நம்ம சர்வ் செய்வோம். பாருங்க, கால காலா காலு, காலத் காலத்தா குல்ன, குல்த குல்துமா குல்தும், குல்தி குல்துமா குல்துன்ன, குல்து குல்னா. இப்ப குல்துன்னு நீங்க சொல்லுங்க, அந்த குல்துன்னு நீங்க சொல்லும் பொழுது மூன்று எழுத்து வருது. நடுவெழுத்து இல்லத்துடைய எழுத்தாக இருந்து அதை நாங்க மாதியில சரப் செய்யும் பொழுது மூன்று எழுத்து வாரதுனால இதுக்கு நாங்க சொல்ற துஸ்ஸலாசா அப்படின்னு சொல்லுவோம். சரி பிள்ளைன், இப்ப இந்த ஃபீல்ட பேர் தானே அஜ்வஃபும் அதே மாதிரி துஸ்ஸலாசான்றதும். அப்ப ஐங்கலிமா மூத்தலாக ஒன்று வாவு வரும் அல்லது யா வரும். இப்ப அப்படி வரும் பொழுது நம்ம அசில் வடிவத்தை நம்ம சரியா எழுதணும். இப்ப கால என்றால் அதனுடைய அசில் வடிவம் இப்படி இருக்கும், எப்படி கவலை இந்த மாதிரி இருக்கும், கவலைன்னு இருக்கும். இது வாவி, கால யக்கூடு. அப்ப எப்படி உஸ்தாது இது வா அல்லது யாவான்னு தெரிஞ்சுக்கிறது? அரபிகளுக்கு லேசி. அவன் என்னது முத்தக்கல்லிம்ல உச்சரிச்சு பார்ப்பான். எப்படி நம்ம முத்தக்கல்லிம்ல தானே முலாரி சப் செஞ்சு பார்க்கலாம், யக்கூலு அக்கூலு வாவு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவான் அவன், அது வாவிண்டு.
ஆனால் எங்களுக்கு அது சிரமம். எனவே நம்ம என்ன செய்யணும்னா ஒரு துறை சார்ந்த ஒரு உஸ்தாத் கிட்ட அல்லது ஒரு லெக்சிக்கன் ஒரு ஒரு டிக்ஷனரியை வச்சு கொண்டு தான் அதை நாங்கள் படிக்க வேணும். அப்போ கவலை இப்போ இது ஐங்கலிமா மூத்தல் வாவி வாவி இந்த நிறுத்தம் வாவு வந்திருக்கு. அவ இப்போ இதில் எப்படி இல்லத்து செய்கிற பொதுவான ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. எல்லா வகையான மூத்தலான ஃபியலுக்கும் அது எப்ளை ஆகும். ஒரு 5 பொது விதி சொல்லுவாங்க. அந்த 5 பொது விதி சகல வகையான வினை சொல்களுக்கும் எப்ளை ஆகும். அந்த 5 பொது விதி அதுல ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னால் இல்லத்துடைய எழுத்து ஹரக்கத்து பெற்று அதுக்கு முன்னால ஃபத்துஹா இருந்தால் அந்த இல்லத்துடைய எழுத்தை வாவையோ யாவையோ அலிஃபா பெறட்டணும். இது பொது விதி. எப்படி இல்லத்துடைய எழுத்துக்கு ஹரக்கத் இருந்து அதற்கு முன்னால் உள்ளதுக்கு இப்ப ஃபத்துஹா இருந்தால் அந்த நேரத்துல நம்ம அந்த வாவையும் யாவையும் அலிஃபா பெறட்டணும். அப்ப எப்படி என்ன செய்வாங்க, இந்த ஹரக்கத்தை இங்க நகர்த்தி போட்டு நகர்த்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி இங்க சுக்கூன் வந்துடும். பிறகு இந்த ஃபத்துஹாவுக்கு நேர்பாடாக இது அலிஃபா பெறட்டினால் கால கவலைன்னு நம்ம சொல்லக்கூடாது, காலன்னு சொல்லணும். இதே மாதிரி யாவாரதுக்கு உதாரணம் பய வியாபாரம் செய்தான், அது பய நம்ம சொல்றோம் அசில் வடிவம். அப்ப இப்ப என்ன செய்யறோம், இல்லத்துடைய எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்குது, முன்னுக்கு ஃபத்துஹா வந்தால் இப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த ஹரக்கத்தை இங்க நகர்த்தி போட்டு இந்த ஃபத்துஹாவுக்கு நேர்பாடாக இதை நம்ம தோதுவாக அலிஃபா பெறட்டணும். அப்ப பய பா என்று சொல்லி உருமாறும். அடுத்தது அவதானிங்க பிள்ளைகள், ரெண்டாவது ஒரு பொது விதி நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் ஃபாக்கலிமா, அந்த பொதுவான ஒரு விதி ஒன்று சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் இந்த இல்லத்துடைய பாடத்துல அல்லது மூத்தருடைய பாடத்துல, அதாவது சஹீஹு சாக்கினின் வ முஅத்தல்லு முத்தஹர்ரிக்கின். அதை நான் பாக்ஸில் எழுதுறேன், உங்களோட செட் பாக்ஸில் எழுதுறேன். அதை கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாடமாக்கி கொள்ளுங்க. சஹீஹு சாக்கினின் வ முஅத்தல்லு முத்தஹர்ரிக்கின். இந்த கொள்கை இது என்னன்னு பார்ப்போம். இதை கொஞ்சம் விளங்கெடுப்போம். அது பெரிய சூனியம் ஒன்று இல்லை. இது ஒரு ரொம்ப லேசான விஷயம். பொம்பளைகள் ஃபிளைட் ஓட்டுறாள் விளங்குங்க, அதனால இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. அதாவது சஹீஹு சாக்கினின் வ முஅத்தல்லு முத்தஹர்ரிக் அப்படின்றால் சஹீஹான எழுத்து சுக்கூன் பெற்றுவார, சஹீஹு சாக்கினின் சஹீஹான எழுத்து சுக்கூன் பெற்றுவார, வ முஅத்தல்லு முத்தஹர்ரிக்கின் முஅத்தலான எழுத்து ஹரக்கத்து பெற்றுவார. இது அசடு, இது சரியில்லை, இது பிழை, அப்படி வரக்கூடாது, அது ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தன் தகுதியானவன் இருக்கிறான், அவனுக்கு பதவி இல்லை, தகுதியற்ற ஒருத்தனுக்கு பதவி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இது கியாமத்துகளுக்கான அடையாளம். இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரி சாஅத. பொறுப்பு தகமையற்றவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டால் மர்ம வந்துடும், பயந்துக்குங்க நான் சொல்றாங்க. அப்ப இது கூட எது சஹீஹு சாக்கினின் வ முஅத்தல்லு முத்தஹர்ரிக்கின். நான் கொஞ்சம் கூடுதலாக தான் கதைப்பேன், நீங்க அதில் கணக்கெடுக்கப்படா. அவ சஹீஹான எழுத்து சுக்கூன் பெற்று வார, முஅத்தல்லான எழுத்துக்கு ஹரக்கத்து வார, இது பிள்ளை, நான் நல்லா இல்லை. இங்க பாருங்க, நான் ஒரு உதாரணம் எழுதி காட்டுன்னு பாருங்க. இப்படி வந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு நல்லா இல்லைன்னு நாங்க சொல்ற விஷயம் தான் அது. பாருங்களேன், எழுதி பார்ப்போமே நாங்க. ஒரு சரி, இங்க பாருங்க பிள்ளைகள், இதுக்கு சாத்தியம் இது பாருங்க. கால யக்கூலு, அதுல யக்கூலு இங்க பாருங்க, நல்லா பாருங்க. இதை கொஞ்சம் எப்படின்ட்டு நானும் உலக்கியால தான் எழுதுறேன், பேனியால கூட எழுத இல்லை, உலக்கியால் எழுதுறேன். நான் உங்களுக்கு வழங்கணுங்கிறதுக்காக வேண்டி, ஒழுங்கா வழங்கணுங்கிறதுக்காண்டி உலக்கியால் எழுதுறேன். நல்லாவதான் நீங்க யக்கு உலு எஃப் உலு வசன் என் சுரு எஃப் உலு யக்கு உலு. இங்க பாருங்க மக்கள், நீங்க இங்க பாத்தீங்க என்றால் இவரை பாருங்க, இந்த மாப்பிள்ளைய அவர் காஃப், அவர் சுக்கூனோட இருக்காரு. ஏன்னா காஃப் ஒரு சஹீஹான எழுத்து, அவருக்கு சுக்கூன் இருக்கு. இல்லத்துடைய எழுத்தாகிய அந்த வாவை பாருங்க, அவருக்கு என்ன இருக்குதுன்னா ஹரக்கத் இருக்குது. இது மோசடியா இல்லையா, இது பிள்ளையா இல்லையா, இது ஒரு நியாயமற்ற தன்மையா இல்லையா, இது சரியில்லை. அப்ப என்ன செய்வாங்க என்றால் வாவுட ஹரக்கத்தை அப்படியே புடுங்கி எடுத்து, நான் புடுங்கி எடுத்து ஒழுக்கம் இல்லாம சொல்றேன், அதை அப்படியே பறிச்சு காஃபுக்கு கொடுத்துருவாங்க. என்ன செய்வாங்க, வாவுடைய இந்த ஹரக்கத்தை அதுக்கு முன்னாடி ஐங்கலிமாவுக்கு நகர்த்த வேணும். இதுக்கு சொல்ற நக்குலுல் ஹரக்க, நக்கல். அப்ப பாருங்க, எங்க சுத்தி வந்தாலும் இந்த இல்லத்தியங்கிறது இந்த 3 பேர்ல தான் சுருங்க போகுது. அப்ப எனவே வாவுடைய ஹரக்கத்தை காப்புக்கு திருப்பினால் யக்கூலுண்டு வரும்.
இந்த லம்மாவை கொண்டு போய் இங்க கொடுக்க போறாங்க. அப்ப எனவே கால எக்கூலுன்னு வரும். எக்கு ஊலுண்டு இருந்த எப்படி வரும்? எக்கூலுண்டு வரும். இதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. பா எபிஉ அது அசுர நீங்க பாத்தீங்கன்னா பய எபிஇஉ எப்படி இருக்க போகுது? எபிஇஉ இப்படித்தான் இருக்க போகுது. எழுதி காட்டுறேன் உங்களுக்கு, உலக்கையாலே எழுதுறேன். எபு இஉ எபு இஉ இப்படி ஹரக்கத்தை நம்ம எழுதுவோம். தெளிவா கொஞ்சம் எழுதுவோம். இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்றா மக்கள், இங்க என்ன நடந்திருக்குதுன்னால் அதாவது இந்த மாதிரி இதுல உங்களுக்கு உலகம் உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இவருக்கு சுக்கூன் இருக்காரு இல்லையா? சஹீஹான் எழுத்து இந்த பா, இதான் பா, இவர் தானே சஹீஹான் எழுத்து பா. இவருக்கு சுக்கூன் இருக்குது. யா என்கிற இவருக்கு வந்து கஸ்ரா என்கிற அந்த ஹரக்கத்து இருக்கு. இது சரியில்லை. ஸோ நம்ம உடனே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த நிலைமையை மாற்றி அமைக்கணும். என்ன செய்யணும்? இவருடைய இந்த கஸ்ராவை இவருக்கு கொடுத்தால் இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா சுக்கூன் வந்துடும். அப்ப எனவே பய எபி ஈ உண்டு இருந்தது எபி உண்டு மாறும். எப்படி மாறுது? நீ எழுதி பார்க்கலாம். அதை ஒன்னா தனித்தனி எழுதி பார்க்கணும். பாத்தீங்கன்னா எபி ஒண்ணு மாறுது. என்னது இந்த எழுதுறோம் நாங்க. இப்ப ஹரக்கத்தை வச்சுடுங்க. யா பி உ என்ன நடந்திருக்குதுங்க? யாவுடைய ஹரக்கத்தை முன்னுக்கு நாங்க நகர்த்தி இருக்கின்றோம். எனவே எபி உ எபி இ உண்டு இருந்தது எபி உண்டு வருது. இதுக்கு நாங்க சொல்ற சஹீஹு சாக்கின் வ முஅத்தல்லு முத்தஹர்ரிகின். சஹீஹான எழுத்து சுக்கூன் பெற்றும் முஅத்தலான எழுத்து ஹரக்கத்து பெற்றும் வரும் பொழுது மூத்தலுடைய ஹரக்கத்தை மூத்தலுடைய எழுத்துடைய அந்த ஹரக்கத்தை சஹீஹான எழுத்துக்கு நகர்த்தி விடணும். நகர்த்தி விட்டால் அங்க அந்த இடத்துல வந்து கிளியர் ஆகிடும். பிரச்சனை தீர்ந்துடும். பிரச்சனை தீர்ந்து இவர பதவி எடுத்து அவருக்கு கொடுத்துடுறது. பிரச்சனை முடிஞ்சுது. ஹலாஸ். சரி, இது ஒரு முக்கியமான சஹீஹு சாக்கினின் வ முஅத்தல்லு முத்தஹர்ரிக். அந்த பாக்ஸ்ல எழுதி விட்டுக்கிறேன் டீச்சர். சஹீஹு சாக்கின் இந்த செட் பாக்ஸ்ல பாருங்க, அந்த செட் பாக்ஸ்ல இருக்கு சஹீஹு சாக்கினின் வ முஅத்தல்லு முத்தஹர்ரிக்கின் இருக்கும். இது ஒரு பொது விதி. சரியா பிள்ளை? இது ஒரு பொது விதி. இரண்டாவது பொது விதி ஒன்று இருக்கிறால், வாவும் யாவும் கிட்ட கிட்ட வந்தால், அல்லது வாவும் வாவும் வருகிறது, அல்லது யாவும் யாவும் வருது. நல்லா ரெண்டு இல்லத்துடைய எழுத்து கிட்ட கிட்ட வரப்போகுது. ஒன்று வாவும் வாவும் வார, அல்லது யாவும் யாவும் வார, அதே மாதிரி யாவும் வாவும் வார. இப்படி மாதிரி ரெண்டு இல்லத்துடைய எழுத்துக்கள் கிட்ட கிட்ட வந்தால் என்ன செய்வாங்கன்னால், அதாவது இஸ்மு மஃபூல் மாதிரியான வசன்கள் தான் இது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் ரெண்டு எழுத்தையும் இதுகம் செஞ்சு விடுவாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் செஞ்சு காட்டுன்னு பாருங்க. உங்களுக்கு வழங்குறதுக்கு மாதிரியான ஒரு சொல் எடுக்கிறேன். இது ஒரு பொது விதி. இது பாருங்க, ரமய ரமா, இது ஒரு லாங்கலிமா மூத்தரான ஒரு வினைச்சொல். வேற ஒரு பொது விதியை சொல்றேன். இப்ப ரமா என்கிறதுல ரமய, எர்மி எர்மியு, ரம்யன். சரி, ஓகே. ரமா எர்மி ரம்யன் ஃபஹுவ ராமின், வருமிய யுர்மா ரம்யன் ஃபஹுவ மர்மியுன். நல்லா பாருங்க, இந்த சொல்ல மர்மியுன் என்கிற சொல்ல நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது அசில் நம்ம எழுதணும். எந்த ஒரு சொல்லுக்கும் அதனுடைய அசில் வடிவத்தை சரியா எழுதிட்டா நம்ம வெற்றினா தான் நமக்கு சரியா மீட்டர் அப்பதான் படும். எங்க எல்லாம் குழப்பமோ அங்க நீங்க சரியா அந்த இல்லத்துடைய எழுத்துக்கு ஹரக்கத்தை கொடுத்து நீங்க சரியா அந்த வசனுக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க டக்குண்டு. இங்க பாருங்க, நாங்க மர்மியுண்டு அசில் வந்து மர்மூயுண்டு வரும் சொல்லுவோம். நாங்க மர்மூயுன், நான் ஹரக்கத்தை வச்சு விடுறேன். மர்மூயுன். ஏன் மர்மூயுன் தெரியுமா? மஃஊலுன் மர்மூயுன் மஃஊலுன். ஏன்னா அது இஸ்மு மஃஊல் தானே. மஃஊலுன் மன்சூருன் மர்மூயுன். இப்ப இங்க பாருங்க மக்கள், இங்க நீங்க ரெண்டு எழுத்து வந்திருக்குது. வாவும் யாவும் கிட்ட கிட்ட வந்திருக்குது தானே. இது பெயர் சொல்லுகள் தான் இது கூடுதலாக நடக்கும் இந்த மாதிரி கூத்து. அவ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த வாவும் யாவும் கிட்ட கிட்ட வந்தால் முதலாவது வாவை நம்ம யாவா பிரட்டிடணும். பிரட்டினால் இந்த வாவு இந்த மாப்புள்ள இவர் நம்ம யாவா பிரட்டிடுவோம். ஏன்னா இப்ப ரெண்டும் என்னது, ரெண்டுமே வந்து இல்லத்துடைய எழுத்துக்கள் தான். இப்ப இப்ப ரெண்டும் டபுள் யா வந்தால் நமக்கு லேசி. இப்ப இதை இதுகாம் செஞ்சிடலாம். நம்மளுக்கு என்ன ரெண்டையும் நம்ம இதுகாம் செஞ்சிருவோம். இதுகாம் செஞ்சு போட்டு இந்த யாவுக்கு நேர்பாடானக்காக
இதனுடைய ஹரக்கத்தை நம்ம கஸ்ராவாக மாற்றணும், சேஞ்ச் பண்ணி விடணும். அப்ப மறு மூயொன் எங்கிட்டு இருந்தது மறு மீ ஒன்று மாறு. ஒரே விதமான ஒரே விதமா சொல்லக்கூடாது. அதாவது ஒரு குறித்த ஒரு குறித்த சொல்ல வந்து வாவும் யாவும் கிட்ட கிட்ட வரும் பொழுதும் நம்ம என்ன செய்வோம், அந்த வாவை யாவா பெரட்டி ரெண்டையும் இதுகாம் செஞ்சு போட்டு அந்த யாவுக்கு நேர்பாடான ஹரக்கத்தை முன்னுக்கு கொடுக்கறது. இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு சொல்லி காட்டேன் பாருங்க. அதாவது யாவும் யாவும் வாரத்துக்கு உதாரணமாக, அதாவது ஒரு யாவும் யாவும் வார மாதிரியான ஒரு சொல் வந்து ரெண்டு, அது நமக்கு விளங்கு தானே. யாவும் யாவும் கிட்ட கிட்ட வந்தால் அல்லது வந்து வாவும் வாவும் கிட்ட கிட்ட வந்தால் என்னது அதை இதுகாம் செய்யலாம் தானே. அதுல ஒரு மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்லை. பெரும்பாலும் வந்து வாவும் வாவும் அதை இதுகாம் செய்யறதான். யாவும் யாவும் வந்தால் இதுகாம் செய்யறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நமக்கு சொல்லும் பாருங்க. அதாவது கவிய தானே, அது கவிய யக்குவா கூவத்தன். கூவத்தின சொல்லு படுப்போமே. இந்த கூவத்தின சொல்ல கொஞ்சம் பாருங்க மக்கள், எனக்கு ஞாபகத்துல மைண்ட் உள்ளதை சொல்றேன். இப்ப இந்த கூவத்தன் என்கிற சொல்ல நீங்க நல்லா எடுத்து பார்த்தால் இப்படித்தான் அதுல அசில் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். எப்படி, அதாவது கூவத்தன் இப்படித்தான் வரும். இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். கூவத்தன் காஃப் வாவ் வாவு த. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு வாவு கிட்ட கிட்ட வருகிறதுனால் உடனே ரெண்டையும் இதுகாம் செய்யறைத்தான். இல்லத்துல ரெண்டு கிட்ட கிட்ட தானே வந்திருக்கிறது. ஸோ ரெண்டையும் நம்ம இதுகாம் செஞ்சோம்னால் கூவத்தன். எப்படி செய்வோம், இந்த வாவை அது செஞ்சு போட்டு இங்க நம்ம சத்தாவை கொடுத்துட்டோம்னா கூவத்தன் வந்துடும். அதே மாதிரி நாங்க ஒரு ரெண்டு யா கிட்ட கிட்ட வந்து இதுகாம் செஞ்சதுக்கு உதாரணம் ஹையுன். ஹையுன் என்ன, உயிர் உள்ளவன் என்ன அர்த்தம் நேர்த்தம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஹையுன், இந்த இதுல வந்து ஹை யூன் இப்படித்தான் இருக்கும் இது. அவ இப்படி ரெண்டு எழுத்து கிட்ட கிட்ட வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த யாவை இல்லாமல் ஆக்கி போட்டு இங்க சத்தா கொடுத்தால் ஹையுண்டு வரும். அப்ப இந்த மாதிரி ரெண்டு எழுத்துக்கள் கிட்ட கிட்ட வரும் பொழுது யாவும் யாவும் வந்தா இதுகாம் சேர்த்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. வாவும் வாவும் வந்தா அதை இதுகாம் சேர்த்துல பிரச்சனை ஒன்று இல்லை. வாவும் யாவும் வந்தால் கூட நாங்க என்ன செய்வோம்னு கேட்டால் அதை பெரும்பாலும் அந்த முதலாவது வரக்கூடிய வாவை யாவாக பிரட்டி இதுகாம் செய்வோம். இது ஒரு பொது விதி. இதுகள் பொது விதி. இது தவிர இன்னொரு பொது விதி இருக்குது. எப்படின்னு கேட்டால் நான் கொஞ்சம் குயிக்க, அந்த டைம் நமக்கு போதாதுங்கிறதால கொஞ்சம் குயிக்க பாஸ்ட் சொல்லி கொண்டு போறேன். இன்னொரு பொது விதி நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டால், அதாவது இந்த கடைசியில ஓரத்துல ஒரு சொல்லினுடைய இறுதியில வாவு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வாவை வந்து நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் யாவாக பெரட்டுவோம். யாவாக பெரட்டி அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் அதுக்கு பிறகு நம்ம இல்லத்து செய்வோம். உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொன்னா உங்களுக்கு விளங்கும். பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் எழுதி காட்டுறேன். எழுதுவோம். ரெட் பெண்ணை எடுப்போம். சரி, இப்போ உதாரணமா பாருங்க, நாங்க சொல்ல போறோம். லேசான ஒரு சொல் பாருங்க. இல்லாட்டி இந்த பொது விதிக்கு கூட இன்னொரு லேசான ஒரு பொது விதி இருக்குது. அதை சொல்லி போட்டு அந்த இந்த பொது விதிக்கு வரேன். அதாவது பொதுவா நாங்க சொல்லுவோம் என்ன கேட்டால், அலிஃபுக்கு பிறகு இல்லத்துடைய எழுத்து வந்தால், நல்லா விளங்குங்க, அலிஃபுக்கு பிறகு இல்லத்துடைய எழுத்துனா வாவியா வார. அப்படி ஒரு அலிஃபுக்கு பிறகு இல்லத்துடைய எழுத்து வந்தால் அந்த இல்லத்துடைய எழுத்து நம்ம வந்து ஹம்சாவாக பெறற்ற. உங்களுக்கு உதாரணம் பாருங்க. காலை நம்ம சரப் செய்வோம். கால யகூலு கவுலன் ஃபஹுவ காயிலுன்னு சொல்றோம். என்ன, இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மிக பிரபலமான சொல். இது ரொம்ப ஜுஜிபியான வேலை. காயிலுன் காயிலுன் அப்படித்தானே. இப்ப நம்ம காலைய கூழு காயில் நமக்கு இந்த காலைய கூழு கவுரன் ஃபஹுவ காயில் இப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நாக்குக்கு வருகுதுதான். ஆனா அது எப்படிதான் மகன் காயில்னு வந்துச்சு அதை நம்ம யோசிக்கலையே. சொல்றான், அழகா சொல்லிடுறான். சான யசூன் சவன ஃபஹுவ சாயினுன் அந்த அழகா ஹம்சாவாக பெரட்டி சொல்றான். ஆனா அது எப்படி பொது விதி சொல்லுவாங்க. எப்படி அசில நீங்க பார்க்கணும். மகன் காலைய கூழு கவுலன் ஃபஹுவ காவிலுன், அதானே அசில். ஃபாயிலுன் இப்படிதான் வரணும். அது அசில் காவிலுன். இது லேசான பொது விதி. காவிலுன். இந்த காவிலுன் கேஸ்ல என்ன நடந்திருக்குது என்றால், அலிஃபுக்கு பிறகு நல்லா விளங்குறீங்க, இதான் அலிஃப், இந்த வேறு தான் அலிஃப், சீதவி தான் சீதவி, அந்த அலிஃப், இந்த சீதை வந்திருக்காரு.
அப்ப இப்ப இந்த சீதை வந்தால் இப்ப நம்ம என்ன செய்யறால் இவர் எந்த ஒரு தயவு தாட்சணையும் இல்லாமல் இந்த வாவை ஹரக்கத்தை தான் இருப்பாரு ஹம்சாவாக பெறட்டணும். அப்ப காயிலுன் காவிலுன் காயிலுன். இதே மாதிரி பாயி உன் சொல்றோம் இல்லையா, வியாபாரிக்கு நம்ம பாயி ஒன்று சொல்றது உலக புகழ் பெற்ற சொல்லது. மஞ்சளால் அழினா அவங்களுக்கு வழங்காது என்ன, சிவப்பாலே எழுதுவோம். பா இ உன் அசுல் எழுதணும் மகன், அதான் முக்கியம். நம்மட அசுல் எழுதணும் பாயி உன். ஜபரமன் இங்க இந்த அலிஃப் வந்திருக்குது இல்லையா, இந்த அலிஃபுக்கு பிறகுதான் இந்த இல்லத்துடைய எழுத்து வந்திருக்குது. எனவே நம்ம என்ன செய்யணும், இந்த இல்லத்துடைய எழுத்தாகிய யாவ ஹம்சாவா பெற்றினால் பாயி உன். இது ஒரு பொது விதி. இதனது இது ஒரு பொது விதி. நமக்கு டைம் அவுட் ஆகுது இல்லையா, கொஞ்சம் நேரம் போயிட்டு இருக்குது. சரிம்மா, இந்த வாரம் அப்ப நமக்கு இவ்வளவு போதும் பிள்ளைகள். நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நம்ம வந்து இந்த பொது விதிகளை திருப்பி ரிப்பீட் பண்ணி போட்டு மீட்டி போட்டு நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் இன்ஷா அல்லாஹ் வந்து நாங்கள் ஐங்கலிமா மூத்தல் சம்பந்தமா இன்னொரு விரிவான ஒரு விளக்கம் ஒன்று பார்ப்போமா.